டிவிகே கட்சியுடைய தலைவர் விஜயை ஆணவ கொலைக்கு எதிராக எந்த ஒரு வாயும் திறக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, நெல்லையில் சமீபத்தில் கவின்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் சாதி வெறியர்களால். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகி ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க வெடித்து ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பல பேர் இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரிலேட்டடாக ரொம்ப நாளாக கோபி சுதாகர் இந்த பரிதாபங்கள்லாம் பார்த்தோம்னா, என்ன இவங்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் நிறைய விஷயம் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்களே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ சொசைட்டி பாவங்கள்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வரவேற்கிறேன். அட் த சேம் டைம் இந்த வாட்டர் மெலான் திவாகர்னு ஒருத்தர் இருப்பார் டாக்டர், எனக்கு அவர் கிரிஞ்சு பண்ணாலுமே ஓகே, அவர் அவ்வளோ ஒரு குற்றம்லாம் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவர் ரீசெண்டாக பேசியிருக்கிற ஒரு பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வைக்கிது. அதாவது ஒரு பிற்போக்குத்தனமாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் அதை மட்டுமே பற்றி பேச வரல. இந்த ஆணவ கொலைகள் இது ஒரு வருஷத்துக்கு 35 ஒரு 40 சராசரியாக சொல்லணும்னா ஒரு 35 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு இது மாதிரி கொலைகள் நடக்குது இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுக்க. ஒவ்வொரு வாட்டியும் நடைபெறுது. காங்கிரஸ் இத்தனை வருஷம் ஆண்டாங்க, பிஜேபி இத்தனை வருஷம் ஆண்டாங்க. இங்கே ஒரு வருஷமும் நடைபெறுது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி ஏன் விஜய் கேட்கல, வாயை திறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு இது சம்மந்தமாக வருத்தம் இருக்காதா? நான் கேட்குறேன். இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எதுக்காக பெரியாருடைய கொள்கைகள் பற்றி பெரியாருடைய ஃபோட்டோ வைக்கணும், அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோ வைக்கணும், ஏன் வேலு நாச்சியார் போன்ற ஒரு வீரமங்கைகளுடைய ஒரு ஃபோட்டோ வைக்கணும், ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராக? எல்லாம் எதுவுமே ஒரு பிளாங்காக கிடையாது. அந்த வருத்தமும் அந்த வலியும் அவருக்கும் இருக்கும், சரிங்களா? இப்போ நாளைக்கு அவரே 2026 சிஎம் ஆனாலும் இப்போ இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கான ரிஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோ இல்லை ஒரு சிஎம் ஸ்டாலினோ இவங்க போய் யாரையும் என்கரேஜ் பண்ணல, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க. அவர் வேலையை பிஎம் அவருடைய வேலை கரெக்டாக பண்ணுறாரு, சிஎம் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. நம்ம அதை கரெக்டாக பண்ணுமா? நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒரு மனிதன் என்ன சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், என்ன கடவுளை வணங்கணும், அவன் யாரை காதலிக்கணும், இதெல்லாமே அவருடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. இதில் பேரண்ட்ஸுக்கு ஒரு டெசிஷன் சொல்கிறதுக்கு தான் உரிமை இருக்குது. இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. இதுவே பார்த்தோம்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கிற அளவுக்கு அரசியலமைப்பில் பாதிக்காத அளவுக்கு தான் நம்ம அரசியலமைப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுற அளவுக்கு பேரண்ட்ஸ் சில விஷயம் பண்ணுறாங்க. அவங்க அந்த கேஸ்டிசம் குரூப்ஸ், இந்த ஜாதி சங்கங்கள், அவங்க என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க. இது தாங்க முடியாமல் சில பேர் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இப்போ கவின்குமாருடைய அந்த லவ்வர், அவங்களுடைய அண்ணன், அவர் தான் தம்பி, அவர் தான் போயிட்டு என் அக்காவை இதுவாக பண்ணுற, நீ எப்படி லவ் பண்ணலாம், மாற்று சமூகத்தினர் சேர்ந்தவர் போய் பண்ணுறாரு. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை காலமாக பேசியிருக்கோம், நம்ம பெருமையாக பேசுகிறோம். காங்கிரஸ் எத்தனை வருஷம் ஆண்டுச்சு, பிஜேபி எத்தனை வருஷம் ஆண்டுச்சு, தமிழ்நாட்டில் பாருங்கள் திமுக அதிமுக எத்தனை வருஷம் ஆண்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இத்தனை வருஷம் ஆண்டு, இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட இதுக்காக ஒரு சட்டம், தனியாக ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படலை. ஒரு போக்சோ மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் ஓகே, ஏதோ ஒரு சில விஷயம் ரொம்ப சட்டம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கடுமையாயிடுச்சு, டக்குன்னு தூக்கி உள்ளே வச்சுருவாங்கப்பா, அப்படி ஒரு பயம் இருந்தால் கூட ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சட்டம் இல்லாதது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படிங்கிறது நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது அப்பப்போ நடந்துகிட்ருக்கும், வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல பகுதிகளில், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையும். அதுதான் சொல்கிறேன், முன்ன சொன்ன மாதிரி இது பிஎம் மோடி அவர்களோ இல்லை சிஎம் ஸ்டாலின் அவர்களோ இல்லை நாளைக்கு 2026 சிஎம் ஆக போகிற விஜய் அவர்களோ யார் வந்தாலுமே தனி ஒரு மனிதன் மாறாத வரைக்கும் இது மாறாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். அதுதாங்க, இப்போ நம்ம வீட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸு, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு ஜாதி சங்க தலைவர்கிட்டையோ இல்லை நம்ம ஏன் பதில் சொல்லணும்? யாரை காதலிக்கணும், யாரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது அந்தந்த மனிதருடைய அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அதில் போயிட்டு நம்ம தலையிட்டு இது ஒரு பிற்போக்குத்தனம். இதை ஏன் இத்தனை வருஷமாக நிறைய பேர் பேசலை அப்படின்னா, இதை பேசுனா எங்கே ஓட் பேங்க் அடி வாங்கும், ஸோ வாக்கு அரசியலில் இது அடி வாங்கும்னு நிறைய பேர் பேசலை. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கி பேசாத நபர்களே கிடையாது. பேசுகிறவங்க கூட இது சரின்னு ஒருத்தர் பேசுகிறான், இது தப்புன்னு ஒருத்தர் பேசுகிறாங்களே தவிர இதை பேசாத நபர்களே கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இப்போ விஜய் ஏன் பேசலை அப்படின்னா, இப்போ இவர் ஏன் பேசலை அப்படி ஏன் பேசலாம், எல்லாருக்குமே இது வந்து ஒரு வழி இருக்குது. இது கண்டிப்பாக விஜய் போன்றவர்கள் சிஎம் ஆனாருன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சட்டம் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலனா, திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் போய் சிஎம் ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும், கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் அவர் மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு டிஎம்கே மேலே வைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷராக கூட இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு எதிராக டிஎம்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பேரும் இதுக்காக வந்து ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுனாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஸ்ட், ரிலீஜியன், இப்போ இது வந்து திருமாவளவனோட பிரச்சனையோ, இல்லை இது வந்து ஜெகன் மூர்த்தியார் அவருடைய பிரச்சனையோ, இல்லை இது வந்து ஒரு தலித் தலைவர்கள் இவங்களோட பிரச்சனை, இது எல்லாருடைய பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியும் இதை பேசணும், ஆனால் பெருசாக பேச மாட்டுறாங்க. அதாவது பெரியாரையும் அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் தான் வந்து அவங்க கட்சியுடைய அந்த பேனரில் வந்து ஐடியாலஜிக்கல் லீடர்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணார் யார், ராமதாஸ் ஐயா அவர்கள். ஆனால் இன்றைக்கி இது வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா பெரிய அளவில் பேசலை. இது எல்லாருமே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையை சொல்லணும்னா முற்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, முற்போக்கான ஒரு சமூகத்தையும் ஒரு உலகத்தையும் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இது வந்து பேசியே தான் ஆகணும். ஸோ அதுதான் சொல்கிறேனே, விஜய் ஏன் மாறலை, விஜய் ஏன் பேசலை, அவர் ஏன் பேசலை, இவர் ஏன் பேசலை அப்படிங்கிறத நீங்கள் மாறினீங்களா? நீங்கள் வந்து சாதி பார்க்காமல் பழகுறீங்களா? நீங்கள் அந்த ஒரு விஷயம், சாதி அப்படிங்கிறது ஒரு குப்பை தான், அது ஒரு பெருமைலாம் கிடையாது, அது ஒரு குப்பை தான். வீட்டில் எப்படி நம்ம பெருக்கி கூட்டி ஒரு குப்பையை சேர்த்து எடுத்து போய் வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கலையோ, அது மாதிரி ஆண்டாண்டு காலமாக நம்ம கிட்டே இருக்கிற ஒரு குப்பை தான். அதை காலத்துக்கு வரும்பொழுது அதை நம்ம வந்து தூக்கி போட்டுறணும் அந்த குப்பையை. அது வந்து ஒரு பெருமைலாம் கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில் மதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயத்தை சொல்லித்தருது. பட் அந்த மதத்திலேருந்து வந்து அந்த சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது அது ஒரு குப்பை மாதிரி தான் அது. ஸோ அது வந்து நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த பெருமை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பெருமையே கிடையாது. அதனால் இது எல்லாருமே பேச வேண்டிய ஒரு விஷயம். முற்போக்கான ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ விரைவில் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு போக்சோ மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம், சாதி ஆணவ கொலை, ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவென்ஷனாக ஒரு சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இயற்றப்படணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.